إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده ولا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் இறுதி இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்னென்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் கிருபையால் கடந்த வாரத்தில் அர்-ரூஹ் உயிர் என்ற தலைப்பில் நாம் இந்த ஜும்மா உரை நடத்தினோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். ரூஹ சம்பந்தமாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ரூஹ் பற்றிய நாலேஜ், ரூஹ் பற்றிய அறிவு நம்மளுக்கு ரொம்ப கம்மி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் இஸ்ரால இதைத்தான் நம்மளுக்கு சொல்லி காட்டுகின்றான். வயஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே, இவர்கள் உங்களிடத்தில் ரூஹ பற்றி கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியே நீங்க சொல்லுங்க, ரூஹ் என்பது என் ரப்போட கட்டளை என்று நீங்க சொல்லுங்க. வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, அவர்களுக்கு ரூஹ் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நாலேஜ், அந்த அறிவு ரொம்ப கம்மியானது. அப்ப ரூஹ் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அதனுடைய இல்ம், அதனுடைய நாலேஜ், அதனை பற்றிய அறிவுகள் மனிதனுக்கு ரொம்ப கம்மியாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனா குர்ஆன் சுன்னா ரீதியாக ரூஹ பற்றி என்ன வந்துள்ளது என்பது எல்லாம் சிலவற்றை நாம் பார்த்தோம். முதலாவதாக, மனிதனுடைய உடல் முதலில் படைக்கப்பட்டதா இல்ல ரூஹ் படைக்கப்பட்டதா?
என்று நாம் பார்க்கும்போது முதலில் அல்லாஹ் மனிதனை படைச்சு அதுக்கு பிறகுத்தான் என்ன செய்யறான், ரோகம் ஊதுகிறான். ஒரு ஹதீஸ் இருக்கு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لما خلق الله آدم எப்பொழுது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தானோ وَنَفَخَ فِيهِ الرُّوحَ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் கையால படைச்சு وَنَفَخَ فِيهِ அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றார், ரூஹ் ஊதுறார். ரூஹ் ஊதுன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தும்பல் வரும், ஆகாச அவர் என்ன செய்றாரு, தும்புறார். தும்பிய உடனே فقال الحمد لله فحمد الله بإذن. பாருங்க, தும்பல் என்பது இயற்கையாக வரக்கூடிய. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்த உடனே என்ன செய்யறான், ரூஹ் ஊதுறான். ரூஹ் ஊதுன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தும்பல் வந்து ஆகாச தும்புறாரு. தும்பிய உடனே அவரோட சிந்தனை எங்க போகுது, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று அல்லாஹ்வோட அனுமதியுடன் புகழ்கிறார். இது இயற்கை. அப்ப தும்பும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். இது இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் விஷயமா அதற்காக செய்து காட்டுகிறார்கள். فقال له ربه يرحمك الله يا آدم. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்பின உடனே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா என்ன பதில் சொல்றான், يرحمك الله يا آدم, ஓ ஆதமே உன் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும், ரஹ்மத் செய்யட்டும் என்று அல்லாஹ்வே சொல்றான். அப்ப நாம் இந்த ஒரு இபாதத்தை, இந்த ஒரு செயலை நாம் விடக்கூடாது. தும்பல் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அதை யார் கேட்கிறார்களோ அவர்கள் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். மீண்டும் தும்பியவர் யஹ்தீகுமுல்லாஹு வயஸ்லிஹ பாலக்கும் என்று நாம் சொல்ல வேண்டும். இது ஆரம்ப காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு இபாதத். அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ஆதம் அலைஹிஸ்ஸலாம படைத்து ரூஹ் ஊதின பிறகு இத்ஹப் இலா உலாயிகல் மலாயிகா இல்லா மலஉம் மின்ஹும் ஜுலூஸ், அங்க மலக்குமார்களுடைய ஒரு கூட்டம் அமர்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்ற, இத்ஹப், ஆதமே நீங்க போங்க, அங்க அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்கள் மத்தியில போய் ஒரு ரவுண்ட் அடிங்க, அவங்கள போய் பாருங்க. பகால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா, அந்த மலக்குமார்களுடைய சபைக்கு போறாங்க. போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகும், சலாமத்தி உண்டாகும். இது ஒரு முஸ்லிமோட கருத்து. ஒரு முஸ்லிம் அறிந்தவனாக இருக்கட்டும், அறியாதவனாக இருக்கட்டும், அலமன் அரப்த மல்லம் தாய், தெரிஞ்சவனு தெரியாதவனு, முதலில் ஒரு முஸ்லிம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மலக்குமார்களுடைய சபைக்கு போறாங்க. போன உடனே முதல் வார்த்தையாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றாங்க. கால், அங்க உள்ள மலக்குமார்கள் என்ன சொல்றாங்க, வஅலைக்க அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, சலாத்துக்கு பதில் சொல்றாங்க, வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அந்த மலக்குமார்கள் சொல்றாங்க. இந்த சம்பவம் முடிச்ச பிறகு சும்ம ரஜஅ இலா ரப்பிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்விடத்துல வராங்க. ஃபகால அல்லாஹு தஆலா, அப்ப இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றார், இதுதான் இன்ன ஹாதிஹி தஹிய்யத்து பனீக. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இதுதான் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான சலாமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லிட்டார். இந்த சலாம் என்பது
அங்கிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப நாம் அதிகமாக இந்த சலாமை நாம் பரப்ப வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்றாங்க, அப்சு ஸலாம பைனக்கும், உங்கள் மத்தியில நீங்க சலாத்தை பரப்புங்க. இப்ப முதல் விஷயம், மனிதனை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸா படைச்சு அதற்கு பிறகு என்ன செய்யறான், ரூஹ் ஊதுறான். இது முதல் கட்டம். இரண்டாவதாக அல்லாஹ் என்ன செஞ்சான்னா, ஆலமே அர்வாஹ் என்று சொல்லக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ரூஹக்களை ஒன்று சேர்த்து ஒரு மைதானத்தில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய முதுகிலிருந்து பிறக்கக்கூடிய அனைத்து அணுக்கள், அனைத்து துர்யாக்களை எடுத்து அதனுடைய ரூஹுக்களை வைத்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அந்த ஒரு மைதானம், ஹதீஸ்ல வருது, எந்த மைதானம் அப்படின்னா அரபாவோட அந்த மைதானத்திலே அல்லாஹ் அனைத்து ரூஹுக்கள் கிட்ட ஒரு ஒப்பந்தம் வாங்க. அனைத்து இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஒப்பந்தங்கள் இருந்துச்சு. எல்லாமே ரூஹுக்கள் கிட்ட. ஆனா முதல் ஒப்பந்தம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும், உலகத்திலே பிறக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மூலமா பிறக்கக்கூடிய அனைத்து துர்யாக்கள் மறுமை நாள் வரைக்கும் உம்மத்தே முஹம்மதியாவோட கடைசி நபர் வரைக்கும் அத்தனை மனிதர்களுடைய ரூஹுக்கள் ஒன்று சேர்த்து அல்லாஹ் ரபுல் இஸ்ஸா அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் வாங்கணும். இது முதல். இரண்டாவது ஒப்பந்தம், உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் எடுத்து, அனைத்து நபிமார்கள், உலகத்தில் எத்தனை நபிமார்கள் வந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் வரலாற்றுல சொல்லப்படும். 1,24,000 நபிமார்கள், அத்தனை நபிமார்கள் கிட்ட ஒரு ஒப்பந்தம் வாங்கப்பட்டது. இது இரண்டாவது. மூன்றாவது ஒப்பந்தம், எல்லா நபிமார்கள் கிட்ட ஒரு ஒப்பந்தம் வாங்கப்பட்டது. என்ன அப்படின்னா, கடைசியாக இறுதியாக வரக்கூடிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு பாருங்க. சாதாரண நபியா, எல்லா நபி சய்யிதுல் அன்பியா, எல்லா நபிமார்களோட தலைவர் யாரு அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகை ஆலமே அர்வாஹ்ல முடிவு செய்யப்பட்டது. ஆலமே அர்வாஹ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாம உலகத்துல எத்தனை வேதங்கள் இருக்கிறதோ அத்தனை வேதங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன் அறிவிப்பு அவங்க வருவாங்க என்பது சொல்லப்பட்டது. இப்ப 3 விதமான ஒப்பந்தங்கள் அங்க வாங்கப்பட்டது. இதுக்கு நம்ம சில ஆதாரங்களை பார்ப்போம். عن ابن عباس رضي الله تعالى عنه قال أخذ الله الميثاق من زهر آدم. அல்லாஹ் ரபுல் இஸ்ஸா நாசரானா ஒரு ஒப்பந்தம் வாங்குறா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகு தண்டிலிருந்து வரக்கூடிய எல்லா ஸுர்ரியாக்களை ஃபஅഖ்ரஜ மின் சுல்பி குல்ல ஸுர்ரியா, அந்த சுல்பு சொல்லப்போற முதுகு தண்டு, அதிலிருந்து வரக்கூடிய அனைத்து ஸுர்ரியாக்கள் அணுக்கள் அல்லாஹ் என்ன செய்றான், எடுத்து அதை விரிச்சு வைக்கிறான். பைன யதை, கண் முன்னாடி. கர்ரா, எப்படி நம்ம கடுகு சொல்லுவாங்கல்ல, அந்த கடுகு லெவல்ல ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய எல்லாமே ரூஹுக்கள் அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். சும்ம கல்லமஹு கபல், பின்பு அல்லாஹ் அனைத்து ரூஹுக்கள் கிட்ட ஒப்பந்தம் வாங்குறான். இந்த ஹதீஸ் அஹ்மதுல 2455வது ஹதீஸ். என்ன ஒப்பந்தம்? அலஸ்து பி ரப்பிக்கும், அலஸ்து பி ரப்பிக்கும், அல்லாஹ் கேட்கிறான், நான் உங்களுடைய ரப்பு அல்லவா? அத்தனை மனிதர்கள். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, காலு பல, நீதான் என்னோட ரப்பு என்று நாம் எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் தான் ரப்பு என்பது. இதனால தான் ஒவ்வொரு குழந்தையும் முஸ்லிம் அடிப்படையில பிறக்குது என்ன நம்ம சொல்லுவோம். குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா, ஃபித்ரா அடிப்படையில, தௌஹீத் அடிப்படையில அல்லாஹ்க்கு இணை வைக்காத குழந்தைகள் உலகத்திலே பிறக்கப்படுது. ஆனா அவங்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதன் பக்கம் அந்த குழந்தை போய் விடுகிறது. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனா பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே எப்படி ஃபித்ரா அடிப்படையில முஸ்லிமாக
தௌஹீத் அடிப்படையில ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது. ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தை இடத்துல ஒவ்வொரு ரூஹ் இடத்துல அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா ஆலம அர்வாஹ்ல ஒரு ஒப்பந்தம் வாங்கிட்டா, அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்ப அல்லவா. அப்ப எல்லாரும் எடுத்துக்கிட்டா காலு பலா, ஆமியா அல்லாஹ் நீ தான் என்னோட ரப்பு என்று. இப்ப இந்த ஒப்பந்தம் எங்க நடக்குது அப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم اخذ الله الميثاق من زهر ادم بنعمان يعني عرفه. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா இந்த ஒப்பந்தத்தை அரஃபா மைதானத்துல வாங்கி இருக்கிறார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் அராஃப் 172வது வசனத்திலே கூறுகின்றான், அலஸ்து பி ரப்பிக்கும் قالوا بلى شهدنا أن تقولوا يوم القيامة إنا كنا عن هذا غافلين. அல்லாஹ் ஏன் இந்த ஒப்பந்தம் வாங்கினானா, நாளைக்கு யாருமே சொல்லக்கூடாது எங்களுக்கு தெரியாது, நீதா ரப்பு என்று எங்களுக்கு தெரியாது, தூதர்கள் பற்றி எங்களுக்கு தெரியாது, இஸ்லாமை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி யாராலும் இருக்க முடியாது. எல்லாரும் மாற்றம். ஏனென்றால் ஆரம்பத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ஒப்பந்தம் வாங்கிக்கிட்டா, அல்லாஹ் இதற்கு சாட்சியாக ஆகிட்டான். நம்மளுக்கு சாட்சி ஆகிட்டோம், நாம தான் அதற்கு சாட்சி. ஒவ்வொரு மனிதனோட நப்சு இடத்துல சாட்சி வாங்கப்பட்டது, இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றது. இந்த ஒப்பந்தத்துல நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்ட அலஸ்து பி ரப்பிக்கும் காலு பலா, நீதா என்னோட ரப் என்பது நாம் அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்துட்டோம், உண்மை என்று நம்பிட்டோம், அதை ஏற்றுக்கிட்டோம். இது முதல் ஒப்பந்தம் அனைத்து ரூஹ்களுக்கு. இரண்டாவது, அனைத்து நபிமார்களிடத்துல அவங்களுடைய ரூஹ்கிட்ட அல்லாஹ் ஒரு ஒப்பந்தம் வாங்கணும். இந்த சூரா அல் அஹ்ஸாபில் 7வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வஇத் அஹஸனா மினன் நபிய்யின மீசாகஹும். அனைத்து நபிமார்களிடத்துல நாம் ஒரு ஒப்பந்தத்தை வாங்கணும். என்ன ஒப்பந்தம்? இவங்க நபி என்பது அல்லாஹ் முன்னாடி சொல்லுங்க, நீங்க ஒரு தூதர், உங்களோட வேலை என்ன, உங்களோட தூதத்துவத்தை நீங்க எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்பது எல்லாமே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா முன்னாடியே ஒப்பந்தம் போட்டுட்டான். இகாமத்து தீனில்லாஹ் வ இப்லாக் ரிசாலா, இந்த தீனை நிலைநாட்டுவதில் தூதத்துவத்தை முழுமையா மக்கள் மத்தியிலே எத்தி வைக்க வேண்டும் என்பது நபிமார்களிடத்துல ஒப்பந்தம் வாங்கப்பட்டது. இது எல்லா நபிமார்களுக்கும் முன்னாடியே தெரியும், இவங்க தான் நபியா இந்த உலகத்துல வருவாங்க, அனுப்பப்படுவாங்க, இவங்க வேலை என்ன என்பது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா ஆலம் அர்வாஹ்ல முடிவு செய்தார். அதுக்கு பிறகு 3வது ஒப்பந்தம் தான் அங்க நடைபெற்றது. என்னவென்றால், அனைத்து நபிமார்களிடத்திலே நபி பற்றிய ஒரு ஒப்பந்தம். யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய ஒரு ஒப்பந்தம். என்னன்னா, இறுதியாக இந்த எல்லா நுபுவத்துடைய கடைசியா வரக்கூடியவங்க யார் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபர் அழகான வீடு கட்டினார், ரொம்ப அழகா. ஆனா ஒரே ஒரு இடம் மட்டும் செங்கல் வைக்கிற அளவுக்கு ஒரு இடம் காலியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த செங்கல் தாங்க நான். அப்ப நான் வந்து அந்த வீடு முழுமையாக இருந்தது. ஹாத்தமுன் நபியின் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு பிறகு ஒரு நபிய வரமாட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸா எல்லா நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசியாக வரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து நபிமார்களுக்கு எடுத்து ஒரு ஒப்பந்தம் வாங்கிவிட்டார். என்னவென்றால், சும்ம ஜாஅக்கும் ரசூலும் முஸத்திக்குல் லிமா மஅக்கும், பின்பு ஒரு தூதர் வருவார், நீங்க என்ன ஏற்றுக்கொண்டு அது எல்லாமே உண்மைப்படுத்துவார். லதுமினுன்ன பிஹி வ லதன்சுரன்ன. அப்ப யாருன்னா அந்த காலத்துல வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஈமான் கொள்ள வேண்டும். இதேதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வருவாங்க. யார் அவங்க ஈமான் கொள்வாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொள்வாங்க, இல்லையா? அவங்க தனி நபியா வர மாட்டாங்க. மாறாக எந்த ஷரியா மீது அவங்க அமல் செய்வாங்க. எந்த ஷரியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்களோ அதே ஷரியா மீது அமல் செய்வாங்க. இப்போ 3வது ஒப்பந்தம் அனைத்து நபிமார்களிடத்துல நபியோடைய வருகை சம்பந்தமா ஒரு ஒப்பந்தம் வாங்கப்பட்டது. இது எல்லாமே ஆலம் அர்வாஹ்ல நடைபெற்றது. அப்ப இது 2வது கட்டம். எல்லா ரூஹ்களை ஒன்று சேர்த்து அல்லாஹ் என்ன செய்யறான்னா ஒரு ஒப்பந்தம் வாங்க.
அதற்கு பிறகு மூன்றாவது கட்டமாகத்தான் ரூஹ் எங்க வருதுன்னு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா ஒவ்வொரு குழந்தை, அந்த பச்சிலம் குழந்தையா இருக்கக்கூட தாயோட வயிற்றுல ரஹம்ல கர்ப்ப பையில இருக்கும்போது சும்ம யுர்சலுல் மலகு ஃபயன்ஃபகு ஃபீஹி ரூஹ், அங்க ஒரு வானவர் அனுப்பி என்ன செய்யறான்னா ஒவ்வொரு குழந்தையில இடத்துல ரூஹ ஊதலாம். அது ரூஹ் ஊதின பிறகு 4 விஷயங்கள் பற்றி அவனுக்கு எழுதப்படும். இது ஒரு காலகட்டம். எங்கன்னா ரஹம், தாயோடைய வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு காலம், ஒரு 10 மாசம் அந்த உலகத்தில் அந்த மனிதன் வாழ்கிறான் ரூஹுடன் இருக்கக்கூடிய அந்த காலம். அதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த காலம் மூன்றாவது கட்டம். எதுன்னா மனிதன் ரூஹுடன் இந்த பூமியில வாழக்கூடிய இந்த காலம். இது தாங்க ரொம்ப முக்கியமான காலம். இந்த ரூஹ் உடம்புல இருக்கிற வரைக்கும் அந்த மனிதனுக்கு மரியாதை. அந்த ரூஹ் உடல்ல இருக்கப்பட்டதுன்னா அவன் போனோம், எந்த மரியாதை கிடையாது. இந்த காது கேட்காது, நாம் பேசுற பேச்சு நம்மளால பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ரூஹ் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நடக்கும். ரூஹ் கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த ரூஹ் ஃபில் பதன் கல் ஜவ்ஹர், ரூஹ் உடம்புல ஒரு முத்துவை போன்ற ஒரு பாக்ஸ்ல நம்ம வச்சிருக்கோம்ல, அந்த முத்துவை பாக்ஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு ஒரு மதிப்பெல்ல தூக்கி குப்பையில போட்டுருவோம். அதே மாதிரி தான் அந்த மனிதனுடைய உடல்ல ரூஹ் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மரியாதை இருக்கு, அவனை நம்ம மனிதனாக பார்ப்போம். இல்ல அந்த ரூஹ் எடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த மனிதனோட பேரு கூட அவனுக்கு சொந்த கிடையாது. ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருப்பான், அவன் இறந்த பிறகு யாராவது கேட்கறாங்கல்ல அப்துல் ரஹ்மான் எப்போ மூத்தா போனாரு, அப்துல் ரஹ்மான் எப்ப எடுக்கிறாங்க கேட்கறாங்க? இல்ல. என்ன கேள்வி வரும்? மையத்தை எப்ப எடுக்கிறாங்க, மையத்தை குளிப்பாட்டாங்கல்ல, மையத்தை எப்ப பண்ண போறீங்க, இதுதான் கேள்வி. பேரு கூட நம்மளுக்கு சொந்த கிடையாது. இந்த ரூஹ் இருக்கிற வரைக்கும் நம்ம பேர் நம்மளுக்கு சொந்தம். ரூஹ் எடுக்கப்பட்டதுன்னா இந்த பெயரு கூட நம்மளுக்கு சொந்த கிடையாது. இப்ப ரூஹ் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு நல்ல ஒரு வாழ்வு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இந்த காலத்துல நம்மளுக்கு ரூஹுடன் இருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு கண்ணியமான ஒரு காலம். இது கொஞ்ச காலம் 60 70 வரைக்கும் என்ன செய்யறான், அவன் ரூஹுடன் ஒரு பயணிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த ரூஹ் எடுக்கப்படுது. இந்த ரூஹ் எடுக்கப்படுது. உம்மே சல்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க, عن أم سلمة رضي الله تعالى عنها قالت دخل رسول الله صلى الله عليه وسلم على أبي سلمة وقد شق بصره فأقبضه ثم قال إن الروح إذا قبض تبعه البصر. அபு சல்மாவுடைய அந்த மையத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து பார்த்தா அவங்களோட கண்கள் எல்லாமே திறந்திருக்கு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கண்ணை கசக்கி மூடுறாங்க. அப்ப அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இன்ன ரூஹ் இதா குபித தபிஅஹுல் பஸர். எப்பொழுது ரூஹ் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்படுகிறதோ அதனை நோக்கித்தான் பார்வை இருக்கும். அப்ப வானத்தை நோக்கி என்ன செய்ய ரூஹ் எடுத்துக்கொள் செல்லப்படுகிறது என்றால் மனிதனுடைய பார்வை எதை நோக்கி இருக்கும்? வானத்தை நோக்கித்தாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல ரூஹ் எடுக்கப்படுது. ரூஹ் எடுக்கப்படுது. எடுக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் இந்த ரூஹ் என்ன செய்யுது? வானம் வரைக்கும் போகும். எங்க? அர்ஷ் வரைக்கும் போய் அங்க இல்லையின் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரிஜிஸ்டர் புக்கில் அவங்க பேர் எழுதப்பட்ட பிறகு மீண்டும் என்ன செய்யப்படுது? இந்த ரூஹ் பூமிக்கு திரும்ப வரும்போது இப்ப மனிதன் என்ன செஞ்ச கபருக்குள்ள போய் அந்த கபருக்குள்ள போன பிறகு மீண்டும் அந்த ரூஹ் என்ன செய்து அவனுக்கு வரும். நீண்ட ஹதீஸ் இது. إن العبد المؤمن إذا كان في انقطاع من الدنيا وإقبال من الآخرة. துன்யா விட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் வானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு படை வருது. வானத்திலிருந்து மிகப்பெரிய வானவர்களோட படை. ஒரு மனிதனுடைய ரூஹ் இருக்கும்போது ஒரு நபர் வர மாட்டாங்க. பல மலக்குமார்கள், பல ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் எல்லாம் செய்யறாங்க, வானத்திலே வருவாங்க. பையுதுல் உஜூ, அவங்களுடைய முகம் ரொம்ப வெண்மையாக இருக்கும். எப்படின்னா கஅன்ன உஜூஹும் அஷ்ஷம்ஸ், சூரியனை போன்று வெண்மையாக இருக்கும். அவங்களிடத்தில் மஅஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னah, சொர்க்கத்தோடைய கஃபன், அதே மாதிரி வாசனை பொருட்கள் எல்லாம் இருக்கும்.
ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர். அந்த வானவர்கள்லாம் கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. இந்த மையத்தால எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு வானவர்கள் எல்லாம் இருப்பாங்க. சும்ம யஜீஉ மலக்குல் மௌத். அதுக்கு பிறகுதான் யாரு ரூஹ் எடுக்கக்கூடிய அந்த வானவர் மலக்குல் மௌத் வருவார். ஹத்தா யஜ்லிஸ இன்த ராஸிஹி ஃபயகூல் யா அய்யத்துஹா நஃப்ஸுல் முத்மஇன்னா. வந்து சொல்லுவாங்க, ஓ நஃப்ஸ் முத்மஇன்னாவே உக்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மின் அல்லாஹி வ ரிضவான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் பக்கம், அல்லாஹ்வின் திருப்தியின் பக்கம் நீ வெளியேறு அப்படி. இப்ப ரூஹ் எப்படி வெளியேறனா பார்த்தா குரூஜு தசீலு கமா தசீலுல் கத்ர மன் ஃபிஸ் ஸகா. இந்த தண்ணீர் பை இருக்குல்ல, அந்த காலத்துல தோல் பையில தண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இந்த தண்ணீர் சொற்ற மாதிரி அந்த ரூஹ் அப்படியே வெளுமையா வெளியேறும். உடனே அந்த வானவர் என்ன செய்யறாங்க, உடனே அதை கேட்ச் பண்ணிக்குவாங்க, அதை எடுத்துக்குவாங்க. அதை எடுத்துட்டு அவங்க கொண்டு வந்து அந்த கப்பன்ல வச்சுக்கிட்டு பயஸஅதூன பிஹா வானத்தின் பக்கம் என்ன செய்வாங்க, கொண்டு செல்வார்கள். அப்ப அங்க சில கேள்விகள் கேட்பாங்க, மஹாதபோ இது யாரோட ரூஹ்? அப்ப அவனுடைய என்ன பெயர், அந்த பெயரை சொல்லப்படும். அதுக்கு பிறகு மீண்டும் அவனுடைய ரூஹ் எங்க வரும், அவனுடைய தேகத்துக்கு உடலுக்கு வந்துடுது. எல்லாம் வேலை முடிஞ்சு எல்லாம் கிட்ட ரிஜிஸ்டர் புக்ல என்டர் ஆகி அதுக்கு பிறகு ரூஹ் எங்க வருது, மையத்தை கபர்ல வச்ச உடனே அந்த மனிதனுடைய உள்ளத்தில் வருது. ஆனா இது வேற காலம். நம்ம நினைக்க கூடாத பூமியில ரூஹ் இருந்தா நம்முடைய உயிர் வாழ்ந்தோமா, அதே மாதிரி அங்க பேசுவாங்க அதெல்லாம் கிடையாது. இது வேற வாழ்ந்து, அது வேற வாழ்ந்து. கபரோட ஆலம பரசக் அது வாழ்க்கை வேறு. அங்க ரூஹ் வருது, அந்த உலகம் வேறு. அந்த ரூஹ் வந்த பிறகுதான் அப்பயாத்தி மலக்கான், 2 வானவர்கள் என்ன செய்வாங்க, வந்து அவனிடத்துல கேள்வி கேட்பாங்க. மர்ரப்புக்க மாதீனுக்க மன் நபியுக்க. இவர் கரெக்டா இஸ்லாம் அடிப்படையில வாழ்ந்திருந்தான் இந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியும். இல்லை என்றால் ஹ என்ற சவுண்ட் மட்டும்தான் அவருக்கு பதில் சொல்ல முடியாது. அப்ப இது ஒரு காலகட்டம் கபரோடைய வாழ்க்கையில அவன் கூட கொஞ்சம் பயணிக்கும். அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு சூர், நாளை மறுமையோட அடையாளங்களில் சூர் ஊதப்படும். அப்ப சூர் ஊதப்படும் போது எல்லாரும் அவங்க கபர்ல இருந்து என்ன செய்வாங்க, வெளியேறுவார்கள். அப்ப கேட்பாங்க, நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோமே, எங்களை யார் தூக்கத்துல இருந்து எழுப்புந்து. அப்ப அவங்க எல்லாரும் செய்வாங்க, எழுப்பப்படுவாங்க. அப்ப அங்க நம்ம கூட அந்த ரூஹ் இருக்கும். இதுதான் ரூஹுடைய ஒரு காலகட்டம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இதெல்லாம் செய்யலாம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இந்த கேரளால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. வயநாடு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் 316 பேர் மூத்தா போயிருக்காங்க. எத்தனை? 316 பேர் இறந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம 240 பேரோட உடல் இன்னும் கிடைக்கல. பாடி எங்க இருக்குன்னு கூட தெரியும். ஒரு ஊர், அது ஒரு கிராமம், நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம். நிலச்சரிவின் காரணமாக அந்த ஊரே ஃபுல்லா அழிஞ்சு போச்சு. அங்க இருந்த ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம், அங்க நிறைய முஸ்லிம் சகோதரர்கள் அந்த ஊர்ல வாழக்கூடியவங்க, கிட்டத்தட்ட நிறைய சேதாரம், பொருள் சேதாரம், ஏராளமான உயிர் சேதாரம், இன்னும் நிறைய பாடி இன்னும் கிடைக்கும். இந்த பல விதத்துல அவங்க என்ன செய்யறாங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நாம நம்மளால முடிஞ்சது அந்த மக்களுக்காக ஒரு ஹெல்ப் செய்யணும், ஒரு உதவி. இன்ஷா அல்லாஹ் அதற்காக நம்ம பள்ளி சார்பாக 2 மாணவர்கள் நினைப்பாங்க துண்டு பிடிச்சிக்கிட்டு, உங்களோட எவ்வளவு முடியல இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி பெண்கள் செயலையும் 2 தாய்மார்கள் என்ன செய்ய நினைக்கிறாங்க, உங்களால் எவ்வளவு முடியுது, எவ்வளவு என்ன செய்ய முடியுமா அந்த மக்களுக்காக நம்ம இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த உதவியை வீணாக்குவதில்லை. அல்லாஹ்வின் பாதையில நீங்க என்ன செலவு செய்றீங்களோ அல்லாஹ் அதற்கு பதிலாக ஏதாவது கொடுக்காம இருப்பதே கிடையாது. இன்னொரு ஹதீஸ் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் மின் குர்பத் துன்யா
யார் ஒரு மூமினோடைய உலக ரீதியான கஷ்டங்களை போக்குறானோ நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல அவனுடைய கஷ்டத்தை அல்லாஹ் போக்குவான். இந்த உலகத்துல நாம் ஒரு மூமினோட கஷ்டத்தை நம்ம போக்கணும் அப்படின்னா நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், நம்மளுடைய கஷ்டங்களை என்ன செய்வான், நிவர்த்தி செய்வான். அதே மாதிரி ஒமன் யஸ்ஸர அலா முஅஸ்ஸிரின் யஸ்ஸரஹு அல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, யார் இந்த உலகத்துல ஒரு கஷ்டவாளிக்கு உதவி செய்யறாரோ அல்லாஹ் நாளை மறுமையில இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கு உதவி செய்வான். இறுதியாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாங்க, வல்லாஹ் வல்லாஹ் ஃபி அவ்னில் அப்த் மா கான அல் அப்து ஃபி அவ்னி அஹி. ஒரு அடியான் எதுவரைக்கும் தன் சகோதரனுடைய உதவி புரிவதில் தொடர்ந்து இருக்கிறானோ அல்லாஹ் அவனுடன் தொடர்ந்து இருப்பான். நாம் எதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட சகோதரருக்காக தொடர்ந்து அவனுக்காக பணிவிடை செய்கிறோமோ, அவனுக்காக உதவி செய்கின்றோமோ, நம்ம கூட யார் இருக்கிறா, அல்லாஹ் இருக்க நம்மளுடைய தேவைகள் அவன் பூர்த்தி செய்வான். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் நாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மக்களுக்காக நம்மளால எவ்வளவு முடியுதோ இன்ஷா அல்லாஹ் நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தாராளமாக அவங்களுடைய செல்வங்களை வாரி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வர்க்கத் செய்வானாக. فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيها كثير من الناس الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى أعلى مولى وعز وجل وعظم.